நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. விளக்கம். உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு சுதந்திரம். தியாகிகள் கௌரவ விழாவில் முதலமைச்சர் பேச்சு. காவல்துறை அதிகாரி என கூறி லாரி ஓட்டுநர் மீது தாக்குதல். காரைக்காலில் பரபரப்பு. வாக்கு திருட்டு விவகாரம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி இளைஞர் காங்கிரஸ் பேரணி. இனி விரிவான செய்திகள். நாடு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நம் புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று எண்ண முடியும். ஏனெனில் அனைத்து கோப்புகளுக்கும் ஒப்புதல் பெற ஆளுநரிடம் நாம் செல்ல வேண்டிய நிலையில் தனி மாநில அந்தஸ்து நமக்கு அவசியம் என தியாகிகள் கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து கம்பன் கலையரங்கத்தில் மாலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு செயலர் கிரண், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம் ரூபாய் 12,000 ரூபாய் 15,000 அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும். நாடு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நம் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று எண்ண முடியும். ஏனெனில் அனைத்து கோப்புகளுக்கும் ஒப்புதல் பெற ஆளுநரிடம் நாம் செல்ல வேண்டிய நிலையில் தனி மாநில அந்தஸ்து நமக்கு அவசியம். ஒவ்வொரு கோப்புகளும் ஆளுநரிடம் சென்று வருவதால் காலதாமதம் ஏற்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும். மாநில அந்தஸ்துக்கு போராடி வரும் சமூக அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்த அவர், புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், முழு அதிகாரம் இருந்தால் மேலும் சிறந்த மாநிலமாக புதுச்சேரி இருக்கும் என தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சிக்கு பின்னர் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பாராட்டினார். ஏன் சொன்னால் நமக்குரிய ஒரு அதிகாரம் நமக்கு வேண்டும். நமக்கு அதற்கு மாநில அந்தஸ்து வேண்டும். முழு மாநில அந்தஸ்து நமக்கு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சிறந்த மாநிலமாக, சிறப்பான மாநிலமாக நம்மால் கொண்டு வர முடியும். இப்போயே நம்ம சிறந்த மாநிலம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு முழு அதிகாரம் எப்படி இருக்கும்? அந்த முழு அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். அதற்காக நம்முடைய சட்டமன்ற சொன்னவர் டெல்லிக்கு போய் மத்திய அரசு பாரத பிரதமர்களை சந்திக்கணும், உள்துறை அவர்களை சந்தித்து கேட்டுக்கொண்டு இருக்கணும். இன்னும் இந்த எண்ணம் நம்முடைய வலுப்பட்டு வருவதை நாம் பார்க்கணும்.
காரைக்காலில் மணல் லாரி ஓட்டுநர்கள் மீது காவல்துறை அதிகாரி என கூறி சரமாரியாக தாக்குதல் நடத்திய கும்பல் ஜாதி பெயரை சொல்லி தாக்கிய நிலையில் காயமடைந்த ஓட்டுநர்கள் மருத்துவமனையில் அனுமதி. காவல்துறையினர் புகார் வாங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. காரைக்கால் அடுத்த திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப வளாகத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான மணல் கடலூரிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் சீர்காழி, மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் மணல் எடுத்து வந்துள்ளனர். தொழில்நுட்ப கழகத்தின் வெளியே நிறுத்தியுள்ளனர். அப்போது அங்கு வந்த ஒருவர் தன்னை காவல்துறை அதிகாரி என கூறி லாரிகளை ஓரமாக நிறுத்த வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் லாரி ஓட்டுநர்களுக்கும் மர்ம நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பட்டியல் என டிரைவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மர்ம நபர் பேசியதோடு அதே பகுதியைச் சேர்ந்த சிலரை வரவழைத்து ஓட்டுநர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் கபிலன், ராகுல் காந்தி, விஜயகுமார், ராஜேஷ், ஆதி, முத்துக்குமார் ஆகிய 6 ஓட்டுநர்கள் காயமடைந்த நிலையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் ஓட்டுநர்கள் அளித்த புகாரை காவல்துறையினர் வாங்கவில்லை என வேதனை தெரிவித்த ஓட்டுநர்கள் கூறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி பேரணி. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவி ஏற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் 16/8/2025 அன்று மாலை 6 மணிக்கு தீப்பந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் பங்கேற்றனர். பேரணி கொக்கு பார்க் சிக்னலிலிருந்து புறப்பட்டு ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் முடிவடைந்தது. முதலில் வாக்கு திருட்டை நிறுத்துங்கள் என்ற விளம்பர பிரசுரங்களை பேரணியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஓட்டினர். வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது. மேலும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து வெளியிட்ட காணொளி தமிழாக்கம் செய்து ஒளிபரப்பப்பட்டது. இந்த பேரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திருமுருகன், மருதுபாண்டியன், தனுசு, இளையராஜா, செயலாளர்கள் மோகன்தாஸ், ரகுபதி, மண்ணாடிப்பட்டு ரகுபதி வீரப்பன், ராஜகுமார், மாவட்ட தலைவர் கோபி, இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, சேவதல் தலைவர் வீரபாண்டியன், காங்கேயன், ராஜா, மன்னாதன், மேகநாதன், வெங்கட், சங்கர், ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அஜித், வினோத், அபிலாஷ், ஜனா, ஜெய், கார்த்திகேயன், பிரதீப், விக்னேஷ், கண்ணன், ஹரிஷ், சரத், முகிலன், குணசேகரன், சித்தானந்தன், ராஜசேகரன், சோழன், சசிதரன், வீரமணி, பிரேம், தினேஷ், இனியன், ஹரி, உதயகுமார், தென்னரசு, பாலன் மற்றும் பலர் பங்கேற்றனர். அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்தி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியேந்தி போராட்டம். காரைக்கால் மாவட்ட இளைஞர் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து புறக்கணிப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்தி இட ஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டத்தில் காரைக்கால் மக்கள் போராட்ட குழுவினர் அன்சாரி பாபு, பன்னீர்செல்வம், சூர்யா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அறங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தர் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டனர். மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நாட்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் பரதநாட்டியம் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தன. மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் வேணுகோபால், மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார், செல்வி, கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேஷ், விநாயகமூர்த்தி, பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் விஜி தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தையொட்டி மடுகரை பேருந்து நிலையத்தில் உரியடி உற்சவ பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பூமி நிலா ஸ்ரீ சத்ய நாராயண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி தின விழாவில் பக்தர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர். முன்னதாக 5 கால் பசுமாட்டிற்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புண்ணியாவாசனம், காப்பு கட்டுதல், சிறப்பு திருமஞ்சனம் ஆகியவை நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் பக்தர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர். பகவான் கிருஷ்ணர் உலகளார்ந்த பெருமாள் அவதாரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இரவு மேளதாளத்துடன் உற்சவர் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவ குல சமூகத்தினர் செய்திருந்தனர். மொரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. தமிழகத்தை அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீ நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் விழா வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரத தேசிகன் தலைமையில் பைரவ பூஜை, சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை ஆட்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட முத்தியால்பேட்டை வீத்திரி திருவிழா மாபெரும் சிறப்புடன் மக்கள் மத்தியில் நடைபெற்றது. மங்கள கருவறை திட்டத்தின் கீழ் 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியில் பாடல், நடனம், ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 260 குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 60 குழந்தைகள் பரிசுகளை வென்றனர். இதில் 6 குழந்தைகள் முதல் பரிசாக சைக்கிள்கள் பெற்றனர். மற்ற பரிசுகளாக சவுண்ட் ஸ்பீக்கர், சைன்ஸ் கிட் ஆகியவை வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் இறுதிக் கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 1000 குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த மாபெரும் விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜச்சந்திரு தலைமையேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நமக்கு சுதந்திரம். தியாகிகள் கௌரவ விழாவில் முதலமைச்சர் பேச்சு.
காவல்துறை அதிகாரி என கூறி லாரி ஓட்டுநர் மீது தாக்குதல், காரைக்காலில் பரபரப்பு. வாக்கு திருட்டு விவகாரம், தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி இளைஞர் காங்கிரஸ் பேரணி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.